ஹலோ, இனிய காலை வணக்கம். நண்டு இது 2வது டைமோ 3வது டைமோ தான் வீட்டிலேயே வைக்கிறேன். எனக்கு இது பழக்கம் கிடையாது. திருநெல்வேலியிலலாம் நாங்கள் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஓகே, பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்க, துணிஞ்சு பண்ணுவோம், இதுனா மழை கறியம்மா அப்படின்னு இறங்கியாச்சு. இப்போவுமே வீட்டில் ஏம்மா நான் நண்டு பண்ணுறேம்மா அப்படின்னா, என்னது நண்டு பண்ணுறியோ அப்படின்னு சாக்காக தான் கேட்பாங்க. இது நான் வாங்குகிற கடையில் வந்து மீன் எல்லாமே கட் பண்ணி நறுக்கி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. நான் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 டைம்ஸ் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துப்பேன், அவ்வளோதான். இதுவுமே நண்டுமே அவங்க தான் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. யூடியூப் பார்த்து எப்படி பண்ணணுங்கிறத ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி. லாஸ்ட் டைம் பண்ணும்போது பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த தொக்கு மாதிரி பண்ணேன். இந்த டைம் கொஞ்சம் குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பண்ணேன். என்னென்னாக்கா பல்லாரி தக்காளி, பச்சை மிளகா, வத்தல், மிளகு ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, அப்புறம் தேங்காய் இவ்வளவும் போட்டு நல்லா அரைச்சி மையாட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சட்டியை காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி இவ்வளவும் போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தக்கன பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தேங்காய் ஜாஸ்தி வேணால் தேங்காய் ஜாஸ்தி போடணும், இல்லை கம்மியாக வேணுன்னா கம்மியாக போடணும், அப்படி பார்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நண்டு கழுவி வச்ச நண்டு இருக்குல்ல அதை அப்படியே போட்டு நல்லா கிண்டி கொடுங்க. இந்த மசாலா எல்லாமே உள்ளே ஏறட்டும். இன்னொன்று என்னென்னாக்கா, நான் வந்து நண்டில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன், கொஞ்சம் உப்பு உள்ளே பிடிக்குமோ அப்படின்னு. நீங்கள் எப்படி பண்ணாலும் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது உள்ள டேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல அதை அப்படியே கொட்டி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சு விட்டு நல்லா கொதிக்க விட்டு அது வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மல்லிக்கீரை தூவி இறக்க வேண்டியதான், சரியா? இதுதான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மண்சட்டியை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு மண்சட்டி அவ்வளோ யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. எனக்கு அந்த மண் வாசம் போக வைக்க தெரியாது. இந்த டைம் நான் வந்து வாங்கும்போது ஒரு அம்மா நின்னாங்க, வயசானவங்க. அவங்ககிட்ட கேட்டேன், அம்மா எப்படிம்மா இதில் இந்த மண் வாசம் போக வைக்கிறது அப்படின்னு. அப்போ அவங்க தான் சொன்னாங்க, என்னென்னாக்கா நம்ம இது வடிக்கிறோம்ல, சோறு வடிக்கிறோம்ல, சோறு வடிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி 4 டேஸு அதே தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. இப்போ தண்ணி வற்றிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது சுடு தண்ணியை தான் என்ன பண்ணணுமா, ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. இப்படி 4 டேஸ் பண்ணால் வாசம் போயிடும்னாங்க. அதே மாதிரி தான் பண்ணேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக வாசம் போயிட்டு இப்போது மீன் குழம்பு எல்லாமே இந்த சட்டியில் தான் வைக்கேன். அவங்களுக்கு நாகர்கோவில், யாருக்கு, என் வீட்டுக்காரங்களுக்கு, அவங்களுக்கு மண் சட்டியில் வச்சா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அந்த மண் சட்டியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம மல்லிக்கீரை தூவி இறக்கிடலாம், ஓகே?